வணக்கம். இது 40க்கு 40 வழங்குவது கார்த்திகா. தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த மக்களவை தொகுதிகளின் நிலவரத்தை தினமும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி நாகப்பட்டினம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கொண்ட தொகுதி பற்றிய சிறிய அறிமுகம் இதோ. காலத்தில் முக்கிய துறைமுகமாக விளங்கிய ஊர் நாகப்பட்டினம். மேட்டூரில் திறந்துவிடப்படும் காவிரி நீர் கல்லணையை கடந்து 26 கிளை ஆறுகளின் வழியே நாகப்பட்டினத்தை வளப்படுத்தி காவிரி பூம்பட்டினத்தில் கடலில் கலக்கிறது. டெல்டா மாவட்டத்தின் கடைமடை மாவட்டமான நாகப்பட்டினத்தில் சிறியதும் பெரியதுமாக 42,000 கிலோமீட்டருக்கு கால்வாய்கள் உள்ளன. நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் விளைவிக்கப்படுகிறது. மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி பேராலயம், திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆகியவை இந்த தொகுதியில் அமைந்துள்ளன. ஆங்கிலேயரின் உப்பு வரியை எதிர்த்து குஜராத்தின் தண்டியில் காந்தி நடத்திய உப்பு சத்தியாகிரகம் போன்று தமிழகத்தில் சர்தார் வேதரத்னம் பிள்ளை தலைமையில் இங்குள்ள வேதாரண்யத்தில்தான் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி பிறந்த திருக்குவளை இந்த தொகுதியில்தான் உள்ளது. இறைவனிடம் கையேந்துங்கள் என மனமுருக வைக்கும் பாடலை பாடிய அனீஃபா பிறந்த ஊர் நாகூர். 132 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரையை கொண்ட நாகப்பட்டினத்தில் சுமார் 1 லட்சம் பேர் மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்கின்றனர். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் என 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. இவற்றில் நாகப்பட்டினத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தமீன் அன்சாரி எம்எல்ஏவாக உள்ளார். வேதாரண்யம், நன்னிலம் ஆகிய 2 தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன. வேதாரண்யம் தொகுதி எம்எல்ஏவான OS மணியன் கைத்தறித்துறை அமைச்சராக உள்ளார். நன்னிலம் எம்எல்ஏ காமராஜ் உணவுத்துறை அமைச்சராகவிருக்கிறார். கீழ்வேளூர், திருத்துறைப்பூண்டி ஆகியவை திமுக வசம் உள்ளன. எம்எல்ஏவாக இருந்த கருணாநிதி மறைந்ததை அடுத்து திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. நாகப்பட்டினம் இரட்டை தொகுதியாக இருந்தபோது 1957ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரசின் ஐயாக்கண்ணு, KR சம்பந்தம் ஆகியோர் எம்பியாக தேர்வாகினர். அடுத்த 2 தேர்தல்களிலும் காங்கிரஸே வென்றது. பின்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருமுறை அந்த தொகுதியை கைப்பற்றியது. 1980ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவின் தாழை மு கருணாநிதியும் 1984ஆம் ஆண்டில் அதிமுகவின் மகாலிங்கமும் வெற்றி பெற்றனர். 1989ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற 4 தேர்தல்களில் 3இல் இந்திய கம்யூனிஸ்டில் செல்வராசு வென்றார். ஒருமுறை காங்கிரசின் பத்மா வெற்றி பெற்றார். 1999ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 முறை திமுகவின் AKS விஜயன் இங்கே வாகை சூடினார். கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் கோபால் களமிறக்கப்பட்டார். திமுக சார்பில் அப்போதைய MP AKS விஜயன் போட்டியிட்டார். பாமக சார்பில் வடிவேல் ராவணனும் காங்கிரஸ் கட்சி சார்பில் செந்தில் பாண்டியனும் களம் கண்டனர். அதிமுக வேட்பாளர் கோபால் 4,34,174 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட AKS விஜயன் 3,28,095 வாக்குகள் பெற்றார். கோபால் 1,06,079 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நாகப்பட்டினம் தொகுதியின் பிரதான தொழில்கள் மீன்பிடிப்பும் விவசாயமும். இந்த இரண்டுமே இன்று சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. அந்த சிக்கல்கள் என்ன? இந்த தேர்தல் மூலம் அதற்கு எதிர்நோக்கி உள்ள தீர்வுகள் என்ன என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான ஒட்டுமொத்த தமிழக மீன்பிடி தொழிலோட கேந்திரம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் கடல் வாணிபத்தில் கொடிகட்டி பறந்த இடம். இன்னைக்கு அதோட சுவடுகளே தெரியல. எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு இந்த பகுதியோட மீன்பிடி தொழில். இந்த 2 விவகாரங்களும் எதிரொலிக்கக்கூடிய களமா மாறி இருக்கு எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். கடலோரத்தில் அமைந்திருப்பதால் நாகப்பட்டினத்தில் மீன்பிடி தொழிலில் அதிகமானோர் ஈடுபடுவதில் ஆச்சரியமில்லை.
அள்ள அள்ள குறையாத மீன் மற்றும் உப்பு வளம் தொகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சாணியாக உள்ளன. இன்றைய நிலையில் பல சிக்கல்களை சந்தித்து வரும் மீன்பிடி தொழிலை மேம்படுத்த அரசியல்வாதிகளிடம் எந்த திட்டமும் இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். மீன்பிடி சார்ந்த இண்டஸ்ட்ரியல் தொழில், அதாவது ஃபேக்டரி, அதாவது ஃப்ரீசிங் பிளான்ட்டு, எக்ஸ்போர்ட்டிங் கேரளாவில் நடக்கிறது மாதிரி நாகப்பட்டினத்திலையும் அந்த மீனை கொண்டுட்டு வர மீனை உரிய விலைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த மீனுக்கு உரிய விலை கிடைச்சி அது மீனவர்களுக்கு வந்து அடையணும், அரசாங்கத்துக்கும் அடையணுன்றதான் எங்களுக்கு நீண்ட கால கோரிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடற்கரையை ஒட்டி சரக்கு ரயில் போக்குவரத்து வசதி இருந்தால் நாகப்பட்டினம் தொகுதியிலிருந்து நாடு முழுவதும் மீன் விநியோகம் செய்ய முடியும் என்கிறார்கள். இங்க இருந்து நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரிக்கும் வழித்தடங்கள் அமைக்கணும். அதாவது கடற்கரை சாலை, ரயில்வே வழித்தடங்கள் அமைச்சு எங்களுடைய போக்குவரத்தை எளிமைப்படுத்தி நாங்கள் பிடிச்சிட்டு வர மீன் மிக எளிதாக தூத்துக்குடி செல்லணும், கன்னியாகுமரி செல்லணும், சென்னை செல்லணும். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கேரளா எர்ணாகுளம் இது வந்து ஒரு ட்ரெயின் போனாலும் போயிட்டுருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக நாகை டு எர்ணாகுளத்துக்கு தினசரி மீன் ஏற்றுவதற்கான ட்ரெயினை தனி ஒரு ட்ரெயினை விடணுன்றதான் எங்களது கோரிக்கை. நாங்கள் இன்னைக்கு வைக்கிறோம், வர்ற அரசாங்கத்துக்கு வைக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் உயிர்த்துடிப்பாக இருந்த துறைமுகம் ஆசிய வங்கி அளித்த 50 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டாலும் இன்று முழுமையான செயல்பாட்டில் இல்லை. இந்த துறைமுகத்தை மீட்டெடுத்தால் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்கின்றனர் தொழில் முனைவோர். இப்பொழுது இந்த நேரத்தில் சிபிசிஎல் பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி ரூபாயில் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்த சிபிசிஎலுக்கு இறக்குமதியான துறைமுகம் அத்தனையுமே ஒன்று நாகப்பட்டினம் மூலமாகவோ, நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கட்டுப்பாட்டில் உள்ள நாகூர் வெட்டாடு சிபி ஜெட்டின் மூலமாக இறக்குமதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மூலமாக நாகப்பட்டினம் வளர்ச்சி அடையும். தொகுதியின் மற்றொரு பிரதான தொழிலான விவசாயம் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது என்கின்றனர் விவசாயிகள். நிலத்தடி நீர் மட்டம் முற்றிலும் குறைந்து போனதோடு மட்டுமின்றி நிலத்தடி நீர் கடும் உப்புத்தன்மை உடையதாகவும் மாறி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பகுதி மக்களினுடைய பாதுகாப்பு கருதி அரணாக உருவாக்கப்பட வேண்டிய புயல் பாதுகாப்பு இல்லங்கள் எல்லாம் பழுதடைந்திருக்கிறது. அந்த இல்லங்களை மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் வழி செய்வோம் என்கின்ற அறிவிப்பு இதுவரைக்கும் எந்த வேட்பாளரும் சொல்லலை. இதையும் தாண்டி இந்த பகுதியில் விவசாயமே பிரதான தொழிலாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 41,257 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும். அந்த தூர்வாருவதற்கான எந்த விதமான ஒரு முகாந்திர அறிவிப்புகளையும் இந்த வேட்பாளர்கள் சொல்லலை. இதையும் தாண்டி கடந்த 20 ஆண்டுகளாக வேளாண்மைக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் சிதைந்து கிடக்கிறது. அந்த சிதைந்து கிடக்கக்கூடிய கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான வாக்குறுதிகளை எந்த வேட்பாளரும் தரவில்லை. தொகுதியின் 2 பிரதான தொழில்களான மீன்பிடி மற்றும் விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் வேட்பாளர்களிடம் எந்தவித திட்டங்களும் இல்லாதது வேதனையளிப்பதாக கூறுகிறார்கள் நாகப்பட்டினம் வாக்காளர்கள். கஜா புயல் என்றாலே நினைவுக்கு வரும் அளவிற்கு சேதமடைந்த மாவட்டங்களில் நாகை மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை பேரிடரை எதிர்கொள்ளும் அந்த மாவட்டம் அதன் பாதிப்பின் பின்னணியில் இந்த மக்களவைத் தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உப்பு உற்பத்தியில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தேசிய அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. இங்கு 35,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் உள்ளன. 700க்கும் மேற்பட்ட உப்பு உற்பத்தியாளர்கள் மூலம் 6 லட்சம் டன் உப்பு உற்பத்தியாகிறது. கஜா புயலால் 10,000 ஏக்கர் உப்பளங்கள் சேதமடைந்துள்ளன. புயலுக்கு பிறகு 6 மாதங்கள் ஆகியும் அவை முழுவீச்சில் செயல்பட முடியவில்லை. சேதமடைந்த உப்பளங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என உப்பள ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கஜா புயலுக்கு வர உற்பத்தி ரொம்ப சிரமப்பட்டு தான் உப்பு எடுத்தோம். வருஷம் வந்து ஒசுக்குன்னு இறங்க ஒரு 10 நாளைக்கு உற்பத்தி ஆகிடும். இந்த வருஷத்தை பொறுத்தளவு 1 மாதம் ஆகிடுச்சு. அவ்வளோ மண், அவ்வளோ களி, அவ்வளோ தூசு முள் அதுன்னு உடனே தள்ளிட்டு காற்றல. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு 1 மாதத்துலேருந்து இந்த உப்பு எடுத்துருக்கோம். இன்னமும் நாங்கள் முத உப்பு என்ன உற்பத்தி கொடுக்கவே இல்லை. இப்போதான் எடுத்து வச்சிருக்கோம். நாகப்பட்டினத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் அந்த பகுதி மக்கள் கணிசமானோரின் வருவாய் ஆதாரமாக இருக்கின்றன. ஆனால் பல சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை, சாலை, தங்கும் வசதிகள் முறையாக செய்யப்படவில்லை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். நிறைய ஒவ்வொரு தரமும் நாங்கள் சுற்றுலாத்துறை மூலயமா இதை டெவலப் பண்ணுவோம்,
இதை வந்து ஒரு பழங்கால இதில் வந்து நாங்கள் சேர்த்து நாங்கள் வந்து வரலாற்று பூர்வமான நகரமாக நாங்கள் வந்து இதை மேம்படுத்தி தருவோம் அப்படிங்கிற வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்ததோடு சரி எந்த விதமான பார்லமெண்டத்தில் சம்மந்தமாக கவன ஈர்ப்பு கொண்டு வந்தோ இல்லாட்டி அங்கே உள்ள சுற்றுலாத்துறை மூலமாகவோ அல்லது அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு சொல்கிற தீர்மானங்கள் மூலமாக எதுவுமே செய்யலை. இந்த தளத்துக்கு வெளியில் மாநிலத்தில் வர்றவங்க வந்து நல்லா தங்குறதுக்கு வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகள், குடிநீர், மற்ற உணவு பொருள் போன்ற வசதிகள்லாம் சிறப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே வந்த பார்த்தப்போ தான் எந்த ஒரு நிவாரணப் பணிகளும் சரியில்லாதனால அவங்களால ஒரு முகசுளிப்போடு போகிறத நாங்கள் பார்க்குறோம். கஜா புயலால் சேதமடைந்த படகுகளுக்கு அரசு உதவித்தொகை கிடைத்த போதும் மீன்பிடி வலை, மீன்பிடி உபகரணங்கள், மீன்கள் இறக்கும் கீற்று கொட்டகை ஆகியவற்றுக்கான நிதி உதவி வழங்கப்படவில்லை என்கின்றனர் மீனவர்கள். குறிப்பாக நிரந்தர வீடு என்பது இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. கஜா புயலுக்கு பிறகு தொழில், அடிப்படை தொழில் பார்த்தீங்களா எவ்வளோ போட்டுகள் இருக்கு பாருங்கள். எல்லாமே போட்டு தொழிலெலாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஒன்றும் எந்த மீன் கிடைக்கிறது இல்லை, மீனுக்கு போனாலும் சரியான வருமானம் இல்லை, எல்லாம் கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்களோட நிரந்தர பிரச்சனை என்னென்னா நிரந்தர வீடு. அது வீடு எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும். அது மாதிரி எல்லாருக்கும் நல்ல குடியிருப்புகள் தேவை. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த பெரிய போட்டு விசைப்படகுலாம் பிடிக்க முடியாத அளவுக்கு தூண்டில் வளைவுங்கிறதே இல்லை. அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு ஒரு வளைவு, தூண்டில் வளைவு வேணும். நிரந்தர வீடுங்கிறதே பேச்சுவார்த்தையை இன்னும் வரைக்கும் யார் மூலியமாக பேசவும் இல்லை, அதுக்கு அந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கவும் இல்லை. பணம் போட்டாங்க, அதை எமர்ஜென்சியாக போட்டாங்கள்ல, அந்த 5000 ரூபாய் காசு மட்டும் தான் எங்களுக்கு வந்து முழுமையாக சேர்ந்ததுன்னு கூட சொல்ல முடியல. இன்னும் பாதி வீட்டுக்கு அந்த காசு கூட வரல. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுனாமிக்கு பிறகு அழியாத சுவடை ஏற்படுத்தி இருக்கு கஜா. கஜாவால சீரழிந்த இந்த வீட்டுக்கு அரசாங்கம் கொடுத்த உதவித்தொகை 10,200. ஆனால் அந்த பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாதுங்கிறதால இதில் வசித்த ஒரு குடும்பம் 500 ரூபாய் மாத வாடகைக்கு பக்கத்தில் குடிபெயர்ந்துட்டாங்க. இந்த வீடு ஒரு உதாரணம் தான். இது போன்ற பல வீடுகளுக்கு இன்னும் உதவித்தொகை கூட கிடைக்கல. இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வு என்பது நிரந்தரமான ஒரு வீடு தான். அந்த வீடை எதிர்பார்த்து தான் காத்திருக்காங்க ஒட்டுமொத்த நாகை பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள். கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாகை மக்களவை தொகுதி வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகின்றனர், அவர்களின் எண்ண ஓட்டம் என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். லஞ்சம் கொடுக்காம மக்கள்லாம் உருவாயிட்டாங்களாலே, வாங்காமல் எல்லாம் உருவாயிட்டாலே, இது இந்த ரோடோட கான்ட்ராக்ட் என்ன, இந்த பாலத்தோட கான்ட்ராக்ட் என்ன, அது மொத்த கான்ட்ராக்டை நம்ம எடுத்துக்க, இதுக்கு தான் அவங்க வேலை செய்ய போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு தெளிவான ஆட்சி நடக்கிறவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கொடுக்குறது தப்பா, வாங்குறது தப்பா? கொடுக்கறதும் தப்பு, வாங்கிறதும் தப்புங்க. எல்லாம் பேசுகிறாங்க, பேசி என்ன சாதிக்கிறாங்க? அது அவங்க பார்த்துறாங்க, ஆளுக்கு பொட்டியை வாங்கிட்டு அவங்க கட்சி வந்து மேன்மை போகிறது தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வலியுறுத்தி யாருமே பேசுகிறதே கிடையாது. ஸ்டாலின் ஒரு தனிப்பட்ட ஆளுமை உள்ளவர். அவர் ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்துகிற அளவுக்கு தலைவராக உருவாகிட்டு இருக்காரு. எடப்பாடி வந்து ஒரு எதாச்சியாக வந்தவர். கட்டுக்கோப்பாங்க எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா அமைச்சரும் அவன் தலைவர் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் கட்டுக்கோப்பாக நடத்துகிற மாதிரி தெரில. ஒன்று யார் நல்ல மனுஷரோ, நல்ல மனுஷன் இந்த காலத்தில் யாரையும் பார்க்க முடியாது. இந்த காலத்தில் ஏதுப்பா நல்ல மனுஷன், அப்படி தான் நாங்கள் பண்ணி இன்னாருன்னு நாங்கள் இன்னாரத்துக்கு தான் சொல்லி போட போகிறோங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டாங்க. நல்ல மனுஷன் யாருமே இல்லைன்னா அப்புறம் நீங்கள் ஓட்டே போட மாட்டேங்கிறீங்களா? நல்லவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்களாம் போயிட்டாங்க. அம்மா செஞ்சாங்கப்பா எங்களுக்கு, நல்லா நிறைய செஞ்சாங்கப்பா எங்களுக்கு. அம்மா தான் செஞ்சாங்க. நாங்கள் இன்னாருக்கு போடுவோம்னு நாங்கள் நினச்சி போடவே மாட்டாங்க. அப்போ ஜெயலலிதா கட்சியில் இருந்தோம், அம்மாவில் இருந்தாங்க, அம்மா கட்சியில் இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் அம்மாவில் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தாய் போட்டு நாங்கள் பண்ணாலும் அலமோந்து நிற்கிறாங்க. இப்போ யார் வந்தாலும் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கட்டும். நாங்கள் இன்னாருக்கு தான் போடுவாங்க, இன்னாருக்கு தான் போங்கன்னு நாங்கள் எங்கள் வாயால் சொல்ல மாட்டோம். மோடி தான் இது. எப்படி சொல்கிறீங்க? மோடி அவருக்கு வந்து பராமரிசத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் மக்களுடைய நம்பிக்கையான மோடி தான் அவர் இந்த ஆட்சிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மோடி வந்து நல்ல செல்வாக்கு இருக்குன்னு மக்கள் நல்லா நம்புகிறாங்க. ராகுல் காந்தி நம்புறவர்களுக்கு செல்வாக்கு இந்த கம்மியாக இருக்குது. அவர் வந்து ஊழல் பண்ணுறதுனால இதை மோடி தான் வர நம்பிக்கை இருக்குல்ல. நாகப்பட்டினம் தொகுதி எம்பி கோபால் நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார் என்பதையும், தொகுதிக்கான நிதியை எப்படி செலவிட்டார் என்பதையும் அறிய ஆவலாக இருக்கின்றீர்களா? இதோ அவரது நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு. நாடாளுமன்றம் நடைபெற்ற 331 நாட்களில் கோபால் 258 நாட்கள் அவைக்கு சென்றுள்ளார். அவரது சராசரி வருகை பதிவு 78 விழுக்காடாக உள்ளது. கஜா புயலை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும், இலங்கை படையினர் கைது செய்த தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது உட்பட 40 விவாதங்களில் அவர் பங்கேற்றுள்ளார்.
11 சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் கலந்து கொண்டுள்ளார். ஸ்மார்ட் சிட்டி, முந்திரி ஏற்றுமதி உள்ளிட்டவை தொடர்பாக 337 கேள்விகளை எழுப்பியுள்ளார். நாகப்பட்டினம் தொகுதி மேம்பாட்டிற்காக 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் 14 கோடியே 56 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 429 பணிகள் பரிந்துரைக்கப்பட்டதில் 266 பணிகள் முடிந்துள்ளன. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி, ரயில்வே திட்டங்கள், சாலை பணிகள் உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக கூறுகிறார் அந்த தொகுதியின் அதிமுக எம்பி கோபால். அவர் நமக்களித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நாகப்பட்டினத்துக்கு ஒரு கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் கொண்டு வந்து அதுக்கு ஆர்டர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஆர்டர் வாங்கி கொடுத்த பிறகு அது கலெக்டரேட்டில் கொடுத்து அது 3 இடம் பார்த்து சர்வே பண்ணி தரேன்னு இருக்காங்க. பட் அந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அது ஒன்று ஆரம்பிச்சிடுவோம். கரெக்டாக ஒன்று ஆரம்பிக்கிற அளவுக்கு கரெக்டாக ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்கோம். ரெண்டாவது, நம்ம வந்து திருவாரூர் பட்டுக்கோட்டை அந்த லைனை வந்து நான் எம்பி ஆன பிறகு தான் வந்து ரயில்வே மினிஸ்டர்கிட்ட பேசி, சதானந்த கவுடா மினிஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட பேசி அதை நம்ம ஃபண்டு கிரியேட் பண்ணி வாங்கி நம்ம பண்ணோம். அது மாதிரி புதுசாக ஏற்கனவே ரோடு இருந்தால் கூட பேரளம் காரைக்கால் ரோட்டை இப்போ கொண்டு வந்திருக்கோம். பேரளம் காரைக்கால் ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்துச்சு, அது பிறகு சுத்தமாக எடுத்துட்டாங்க, வயபிலிட்டி இல்லைன்னு எடுத்துட்டாங்க. அது பிறகு என்னுடைய தொடர் போராட்டத்தினால, தொடர் முயற்சியில் வந்து இப்போ பேரளம் காரைக்கால் ரோடு எடுத்து அதுக்கும் இப்போ வந்து சேங்ஷன் ப்ரொவிஷனலாக சேங்ஷன் பண்ணி அதுக்கான வேலைகள் நடக்குது. டெண்டர்லாம் விட்டாச்சு, அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த வருஷமே 150 கோடி ரூபாய்க்கு மேலே திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்க மாதிரி ஒரு வருஷமும் 150 கோடி ரூபாய்க்கு பிஎம்ஜிஎஸ்ஒய் ரோடு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிற இன்டீரியர் ரோடு எல்லாவற்றுக்கும் மேக்சிமம் இந்த கவர்மெண்ட்டு கொடுத்து பண்ணிட்டாங்க. அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரோடு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை தஞ்சாவூர் பாராளுமன்ற உறுப்பினர் பரசுராமன், மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் பாரதி மோகன், நான் இந்த 3 பேரும் கடந்த 5 வருஷமாக மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில், ஒன்றும் சாதாரணமாக போராட்டம் நினைச்சிடாதீங்க, டெய்லி அந்த வந்து வாட்டர் கமிஷனில் போய் உட்காந்து டெய்லி ஏதாவது ஒரு மினிஸ்டரை பார்த்துக்கிட்டு, ஈவன் பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்கு, சிஎம் பார்த்து, அவ்வளோ பேர்ட்டையும் பார்த்து, சிஏ கனால் ஃபஸ்ட்டு எடுக்கிறது, சிஏ கனால் எடுத்துகிட்டு அப்புறமா காவிரி வெண்ணாறு அந்த டிவிஷனில் கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக மாடர்னைசேஷன் பண்ணிடுறது. நாகப்பட்டினம் தொகுதியில் அதிமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நேரடியாக மோதிக்கொள்கின்றன. இந்த தொகுதியின் வேட்பாளர்கள் பற்றிய சுருக்கமான அறிமுகத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுக சார்பில் போட்டியிடும் தாழை மு சரவணன் திருவாரூர் மாவட்டம் தாழைக்குடியை சேர்ந்தவர். MBA பட்டதாரி. இவர் திமுக முன்னாள் MP தாழை மு கருணாநிதியின் உறவினர். அதிமுகவில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் கொரடாச்சேரி ஒன்றிய அமைப்பாளராக இருக்கிறார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வராசு களம் காண்கிறார். 1989, 1996, 1998 ஆண்டுகளில் இதே தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்டு MP-யாக தேர்வானார். அதே நேரம் 1991, 1999, 2009 ஆண்டுகளில் இதே தொகுதியில் போட்டியிட்டு தோற்றுள்ளார். 1980 ஆண்டில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறார். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினராக உள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 34 வயதான செங்கொடி போட்டியிடுகிறார். BCA-உடன் சட்டப்படிப்பும் முடித்துள்ளார். அதிமுகவில் இருந்தபோது காட்டூர் கூட்டுறவு சங்க தலைவராக பதவி வகித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் மாலதி வேதாரண்யம் அருகே உள்ள குரவப்புலத்தை சேர்ந்தவர். BSc BL படித்துள்ள இவர் வழக்கறிஞராகவும் உள்ளார். மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டியிடும் குருவையா ஓய்வு பெற்ற நீதிபதி. 1998 முதல் 2009 ஆண்டு வரை நீதிபதியாக பணியாற்றியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் கம்பத்துப்பட்டியை சேர்ந்தவர். அதிமுகவில் விருதுநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவராக இருந்தவர். பின்பு அந்த கட்சியிலிருந்து மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைந்தார். நாகப்பட்டினம் தொகுதி நிலவரம் பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம். மற்றொரு தொகுதியின் கள நிலவரத்துடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.